அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சந்தா. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடைகள் வந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எப்படி மூவ் ஆன் பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகணுன்ற பற்றி தான் எனக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. பிஸ்னஸ் மேனாலே தெரியும், அவங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும், மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. ஸோ முன்னாடி நாளே டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, காலையில் நான் 6 o'clock எனக்கு ஃப்ளைட் இருக்குது, ஸோ ஏர்லியராக நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நீ இங்கே தங்கிக்கோ, உனக்கு ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார், நான் என்ன வீட்டில் போய் என்னோட ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும், போயிட்டு நான் காலையில் சீக்கிரமாக நான் வந்துடுவேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா, சரி ஓகே போயிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் லேட்டாக வந்துடுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம், மடசம்பட நீ நான் எப்போ வர சொன்னேன், நீ இப்போ வர பாரு, ஒன்றால் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆக போகுது, அது மட்டும் ஆகட்டும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே வண்டி எடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கார் வந்து பஞ்சர் ஆயிடுது. லேட்டாக வந்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டார். பஞ்சர் ஆனால் எவ்வளோ கோவம் வந்திருக்கும். திட்டுறாரு, சாமுடா நீ ஏன்டா அப்படி பண்ணிட்ட, நீ முன்னாடி நாளே எல்லாம் செக் பண்ண மாட்டியே, அப்போ பாரு கைக்கு போகுது, உன்னால் என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்னும் போகிறப்போ பெட்ரோல் இல்லாமல் போயிடுது. அவருக்கு இன்னும் கோவம், முன்னாடி நாளே நீ செக் பண்ண மாட்டியா, இப்போ பாரு எல்லாம் உன்னால் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு பைக்கில் வராரு ஒருத்தர். வந்து என்னாச்சியா, அவங்க ஏன் டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு வண்டிக்கு அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி எனக்கு ஃப்ளைட் இருக்கிற மணிக்கு இவர் என்னென்னா லேட்டாக வந்துட்டார் பாருங்கள், எனக்கு அந்த டைமுக்கு போகல அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பைக்கில் என்ன சொல்கிறாரு, வாங்க நான் கொண்டு போய் உங்களை போய் இறக்கி விட்டுருன்னு சொல்லி, நல்ல வேலை கடவுளாக வந்து என்னை காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏறி போயிடுறாரு. கரெக்டான டைம் போயிடுறாரு, ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கொஞ்சம் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு வெடிக்க போகுது, கீழே லேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணுன்னேவும் அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? அப்போ கடவுள் சொல்கிறார், மடசாம்ரா நீ உன்னை நான் 3 டைம் காப்பாற்றினேன், லேட்டாக வர்றது மூலிமா காப்பாற்றினேன், பஞ்சராக மூலிமா காப்பாற்றினேன், பெட்ரோல் இல்லாமல் காப்பாற்றினேன், நீ என்னடான்னா கடவுள் மாதிரி வந்து பைக்கில் வந்தவன் கூட நீ ஏறி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவரை மடசாம்ரா நின்று திட்டுறாரு. இது ஒரு கதையாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அனுபவமிக்க ஒரு கதை. உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு தடைகள் வந்தது அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா இதோட பெஸ்ட்டாக ஒரு விஷயங்கள் அமையறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? எல்லா தடைகளுமே ஒரு அனுபவம், எல்லா தடைகளுமே அடுத்த படிகளுக்கான ஒரு முன்னேற்ற பாதை, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், பாய்.